வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சமீப காலமாகவே நடிகை நயன்தாரா காதல் கணவர் விக்னேஷ் சிவனை விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இருவரும் காதல் ஜோடியாக இருந்தபோது நயனுக்காக விக்கி போடும் காதல் பதிவுகளை எப்படி ரசிகர்கள் கவனித்து ரசித்து வந்தார்களோ அதே மாதிரி விவாகரத்து என தகவல் பரவியதில் இருந்தே இருவரது இன்ஸ்டாகிராம் பதிவுகளுக்கும் புது அர்த்தங்களை கண்டுபிடித்து வருகின்றனர். அப்படி இருக்கையில் நடிகை நயன் திடீரென ஐ எம் லாஸ்ட் என இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கவே இருவருக்கும் இடையே மனக்கசப்பு அதிகமாகி கருத்து வேறுபாடு முற்றியதால் தான் இப்படி சோகமாக போட்டிருப்பதாக தகவல் பரவியது. இந்த பதிவு குறித்து பல கருத்து கணிப்புகள் பரவி கொண்டிருக்க திடீரென கணவரோடும் 2 மகன்களோடும் விமானத்தில் செல்லும் புகைப்படத்தை பதிவிட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நயன். இதற்கிடையே விக்னேஷ் சிவனும் வயசாக மெருகேறி கொண்டே இருக்கும் 2 விஷயம் என குறிப்பிட்டு நயனின் புகைப்படங்களை பகிர்ந்து மகளிர் தின வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அப்படியென்றால் ஐ எம் லாஸ்ட் என்ற பதிவு எதற்காகத்தான் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்க அது ஸ்லைஸ் விளம்பரத்திற்காக ஹைப்பேற்ற போட்ட பதிவு என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே விவாகரத்து குறித்து தகவல் பரவும் சமயத்தில் இப்படி ஒரு பதிவை போட்டு விளம்பரத்திற்கு விளம்பரம் தேட வேண்டிய அவசியமா என நெட்டிசன்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நயனுக்கும் விக்கிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பது உண்மைதான் என்ற தகவலும் கிசுகிசுக்கப்படுகிறது. பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்து வரும் நடிகை நயன் பிசினஸில் முதலீடு செய்து வருகிறார். லிப் பாம் கம்பெனியில் ஆரம்பித்து 9 ஸ்கின், ஃபெமி9, டிவைன் ஃபுட்ஸ் என நிறைய நிறுவனங்களில் நயன்தாராவின் முதலீடுகள் இருக்கின்றன. பிசினஸை கவனித்துக் கொள்வது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு வருவதோடு அந்த பிசினஸில் இருந்து பெரிய அளவில் லாபம் கிடைக்காததும் நயனை அப்செட்டுக்குள்ளாக்கி இருக்கிறதா. ஏற்கனவே சில மேடைகளில் பேசும்போது தனது புதிய பிசினஸ்களுக்கு காரணமே விக்கிதான் என புகழ்ந்து பேசியிருந்தார் நயன். அந்த வகையில் தனது பெரும்பாலான பணத்தை பிசினஸில் முதலீடு செய்துவிட்டு போதிய லாபம் கிடைக்காததால் அதற்கு காரணமான விக்னேஷ் சிவனை அடிக்கடி கடிந்து கொள்கிறாராம் நடிகை நயன். அது மட்டும் இல்லாமல் ஆசையாக பெற்ற 2 குழந்தைகளை கவனித்துக் கொள்வதிலும் விக்கிக்கும் நயனுக்கும் முட்டிக் கொள்கிறதா. முதலில் பாலிவுட்டில் எல்லாம் நடிக்க மாட்டேன் என கூறி வந்த நயன் ஜவான் படத்திற்காக தமிழில் வந்த வாய்ப்பை தட்டி கழிக்கவே தற்போது தமிழிலும் வாய்ப்பு கிடைக்காத நிலைதான் இருக்கிறது. இப்படி தமிழ் பக்கம்தான் தட்டுக்கட்டு நிற்கும் நிலை இருக்கிறது என்றால் பாலிவுட் பக்கமும் ஜவானோடு வேறு வாய்ப்புகள் வரவில்லை. விக்கி பொறுத்து போனாலும் நயனின் கோபம் குடும்பத்தில் புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது என்கின்றனர் திரை உலகினர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.